துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டை பற்றி, சங்கம் கடந்து வந்த பாதையை பற்றி ஒரு அலசல். 2025ஆம் ஆண்டு அரசு அலுவலர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும், இரவு காவலர்களுக்கும், பண்ணை பணியாளர்களுக்கும், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கும், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கும், ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் டி பிரிவை சார்ந்தவர்கள் அனைவருக்கும், அதுபோல பல்வேறு மாநகராட்சிகளில் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கும் தினக்கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், இடைநிலை ஆசிரியர்கள், சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடியவர்கள் போன்ற தமிழக அரசிலே பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் ஒரு போதாத ஆண்டாக அமைந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உண்ணாவிரதங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனால் பல்வேறு பிரிவினரும் தொடர்ந்து போராடக்கூடிய சூழல்தான் இருக்கிறது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களும் வேதனை அடைந்த ஆண்டாகத்தான் அது அமைந்திருக்கிறது. குறிப்பாக போட்டா ஜியோ என்ற மிகப்பெரிய ஒரு பேரமைப்பிலே, அந்த கூட்டமைப்பின் வாயிலாக நாம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கமும் பங்கெடுத்து கொண்டு பல்வேறு போராட்டங்களை அறிவித்து கடந்து வந்த பாதையின் நிமித்தமாக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. பேச்சுவார்த்தையிலே பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்தார்கள். அந்த அறிவிப்புக்காக நாமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். மாலையில் கூடிய உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவுக்கேற்ப நாம் போராட்டத்தை வாபஸ் பெற்றோம். பின்பு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை வெளியிடப்பட்ட பின்புதான் இது அனைத்து நிலை பணியாளருக்கும் ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அரசாணை இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். அதிலே பல குறைகள் இருக்கிற. 10 விழுக்காடு என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லை. 10 விழுக்காட்டை பிடித்து கொண்டு அதனை திரும்ப தரப்போவதில்லை. மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அறிவிப்பும் இல்லை. கடன் பெறுவதற்கான ஓய்வூதியர்கள் அந்த கடன் தொகை அதிலே குறிப்பிடப்படவில்லை. 2003ஆம் ஆண்டு முதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பங்கேற்றவர்கள் அவர்கள் சேமித்த அந்த பணம் என்ன ஆகிறது? இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் அது தெரிவிக்கப்படவில்லை. கடைசியாக ஒரு வார்த்தை, சிபிஎஸ்சியில் தொடர விரும்புபவர்கள் தொடரலாம். ஆனால் 1/1/2026 முதல் பணி நியமனம் செய்பவர்கள் கட்டாயம் இந்த
தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்றெல்லாம் அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே 22 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிய அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு முழு நன்மையை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓய்வூதிய திட்டம் அரசாணை இல்லை என்பதை நாம் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விழைகிறோம். அதுபோல அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் 2006 அரசு வெளியிட்ட 128/2006 என்ற அரசாணை நிலை அரசாணையாக இருக்கிறது. அதனை வைத்து தலைமைச் செயலகம் முதல் அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து துறைகளிலும் 12 அமைச்சு பணியாளர்கள் இருந்தால் ஒரு அலுவலக உதவியாளர்கள் வழங்க வேண்டும் என்று பலமுறை நாம் அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அதை செவிசாய்க்காத காரணத்தினால் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே நீதியரசர் அவர்கள் உடனடியாக அலுவலக உதவியாளர்கள் 128 அரசாணையை பின்பற்றி 12 அமைச்சு பணியாளருக்கு ஒரு அலுவலக உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று ஸ்திரமான ஒரு ஆணையை கொடுத்தார்கள். அந்த ஆணையினை பின்பற்றி மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து அரசு செயலாளர்களுக்கும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று கடிதத்தின் மூலம் தெரிவித்தார்கள். அந்த கடிதத்தின் மூலமாக சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அது மூடப்பட்ட காரணத்தினால் அதிலே பணியாற்றிய அலுவலக உதவியாளர்களை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து நிரப்பியிருக்கிறார்கள். சில துறைகள் நிரப்புவதற்கு உண்டான ஆயத்த பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளில் மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகம் மூலம் அங்கே உள்ள அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையின் சாரம்சம். மீண்டும் மனிதவள மேலாண்மை துறை அரசு செயலாளரிடத்திலே தெரிவித்த போது தற்பொழுது ஒரு சில துறைகள் அலுவலக உதவியாளர்களை எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மையான துறைகள் இந்த ஆணையை கண்டுகொள்ளவே இல்லை. ஆக நீண்ட நாட்களாக போராடி நீதியரசர் மூலம் பெறப்பட்ட இந்த அரசாணை முழுமையாக 2025 நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது வருந்தக்கூடிய செயலாக இருக்கிறது. அதுபோல 2015 பதிவுத்துறையில் இருக்கின்ற அனைத்து அலுவலர்களும் பணியாற்றிய இரவு காவலர்கள், மசால்ஜிகள் அவர்களெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக துப்புரவு பணியாளர்களாகவும் இரவு காவலர் பணியாளர்களாகவும் மேம்படுத்தப்பட்ட பின்பு அனைத்து அலுவலகங்களிலும் இரவு காவலர் பணியிடங்கள் இல்லை. அந்த பணியினை மேம்படுத்தப்பட்ட மசால்ஜிகளும் இரவு காவலர்களும் தான் தொடர்ந்து அந்த பணியினும் செய்து வருகிறார்கள். அதனை சுட்டிக்காட்டி அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலும் 2025 நீதியரசர் தீர்ப்பளித்தார்கள். 6 மாத காலத்திற்குள்ளாக பதிவுத்துறையில் உள்ள பதிவுத்துறை தலைவர் அலுவலகம், துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகங்களில் இரவு காவலர் பணியிடங்கள் அமர்த்தப்பட வேண்டும். இல்லையே நீங்கள் தனியார் மூலம் எடுத்து உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள்.
இதன் அடிப்படையிலே பதிவுத்துறை தலைவர் அவர்களை பலமுறை சந்தித்தும் அவர்கள் ஏற்படுத்திய கூட்டத்தின் மூலமாக தெரிவித்தும் கூட அதற்குண்டான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதும் வருந்தக்கூடிய செயலாகும். ஆக இப்படியாக 2025ஆம் ஆண்டு நமக்கு மிகப்பெரிய வருந்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதில் மாற்றமில்லை. கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆணையிலும் திருப்திகரமாக இல்லை. இன்றைக்கு செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மற்றும் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் பணி நிரந்தரம் வேண்டும், எங்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அழைத்து பேசி இந்த அரசு தீர்வு காணாமல் அவளை ஒடுக்கின்ற வேலையாக தினசரி கைது செய்வதும், குண்டு கட்டாக அவர்களை அழைத்து செல்வதும், எங்கெங்கே தங்கியிருந்தார்களோ அங்கே எல்லாம் சென்று அவருடைய பைக்களோடு அவளை கைது செய்வதும், உயிர் துறக்க முனையப்பட்ட ஒரு பணியாளரை ஆட்டோவில் குண்டுகட்டாக மனிதநேயமிக்க செயலை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் தமிழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அவர்களை அழைத்து பேசி நல்ல தீர்வு காண வேண்டும். இந்த போராடுபவர்களை கைது செய்து அரசு பணியாளர்கள் என்று பார்க்காமல் அவர்கள் ஏதோ தீவிரவாதிகளைப் போல அடக்கி ஒடுக்குவதும், அவர்களை அடித்து இழுத்து செல்வதும் அநாகரிகமான செயலாக கருதப்படுகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்வருகின்ற தேர்தலை கருத்தில் கொண்டாவது போராடுகின்ற பணியாளர்களை அழைத்து பேசி குறைந்தபட்ச தீர்வையாவது காண வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோளாக இருக்கிறது. இப்படித்தான் மேலும் கீழும் மிகவும் கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய செயலான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கருதப்படுகிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவரை கடந்த ஆண்டில் ஏற்பட்ட இன்னல்கள், துன்பத்தை பற்றி நாம் பேசியிருந்தோம். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையட்டும். இப்பொழுது தமிழருடைய திருநாளால் பொங்கல் திருநாள் வருகிறது. இதனையொட்டி உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறு கவிதையை உங்கள் முன் வாசித்து விடைபெறுகிறோம். தை திருநாளாம் தமிழரின் பெருநாளாம், தை திருநாளாம் தமிழரின் பெருநாளாம், பழையன கழிவிற்கு போகி பண்டிகை ஒரு நாளாம், பழையன கழிவதற்கு போகி பண்டிகை ஒரு நாளாம், கட்டுக்கரும்போடு வண்ணமிட்ட மண்பானையில், கட்டுக்கரும்போடு வண்ணமிட்ட மண்பானையில் பொங்கி வழும் நுரையை கண்டு பொங்கலோ பொங்கல் என மனங்கள் பொங்கி எழ, புத்தாடை காற்றில் ஆட, இலசுகளும் பெருசுகளும் காத்தாடியாய் வானில் பறக்க, கூடி கும்மியிட்டு குதூகலத்தோடு கொண்டாடும் நாளாம் பொங்கலிடும் திருநாளாம். மனிதனுக்கு மட்டுமல்ல, மாட்டிற்கும் சலங்கை கட்டி, மனிதனுக்கு மட்டுமல்ல மாட்டிற்கும் சலங்கை கட்டி, மஞ்சளிட்டு குங்குமம் வைத்து, மாலை அணிவித்து மேளம் கொட்டி, மாட்டை ஓட வைத்து, சலங்கை சத்தம் காதை பிளக்க,
மாடும் சந்தோஷம் அடைய இனிமையான நாளாம் மாட்டு பொங்கல் கொண்டாடுகிறோம். கடற்கரை எங்கும் பூத்து குலுங்கும், எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாய். கடற்கரை எங்கும் பூத்து குலுங்கும், எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாய். பூங்காக்கள் எங்கும் பூத்து குலுங்கும் மனித மலர்களாய். பூங்காக்கள் எங்கும் பூத்து குலுங்கும் மனித மலர்களாய். ஆடி பாடி ஆடி பாடி சந்தோஷம் அடைய ஆனந்தம் கொள்ளும் நாளாம் காணும் பொங்கல் எனும் பெருநாளாம். காணும் பொங்கல் எனும் பெருநாளாம் கொண்டாட்டம் தமிழர்களும் உலகத்தில் உள்ள தமிழர்களும் அனைவருக்கும் எங்களது இனிய போகி பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.